வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புகிறேன். நல்லதை எதிர்பார்க்குற உங்களுக்கு தான் நம்மளுடைய பதிவுகள் கண்ணில் தென்படும், பார்ப்பீங்க, கேட்பீங்க. அந்த நல்லதை உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு நீங்களே காரணமாக மாறுவீங்க. அந்தளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களிடையே ஏற்படும். சரிங்களா? இந்த பதிவு நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவு. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி நிறைய நபர்கள் கேட்டு எல்லார் வீட்டுக்குமே இப்போ போய் சேர்ந்துட்டுருக்கு. இயற்கையான முறையில் சக்தி வாய்ந்த மூலிகைகளை காய வச்சு அரைச்சி இயற்கையான முறையில் நம்ம ரெடி பண்ணோம். 1% கூட இதில் கெமிக்கல் எதுவுமே இல்லை. 100% நேச்சுரல் தான். சரிங்களா? நாய்க்கடுகு, வெண்கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி விதை, வில்வ இலை பொடி, வேப்ப இலை பொடி, அருகம்புல் பொடி, பால் சாம்பிராணி, ஜவ்வாது, கிராம்பு, பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி எது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களோ, அதாவது மூலிகைகள், ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகைகள் கொண்டு உங்களுக்கு இந்த சாம்பிராணி நம்ம அரைச்சி பொடியாக கொடுத்தோம். வாங்கினவங்க எல்லாமே நல்ல ரிசல்ட்டு சொன்னீங்க. தொடர்ந்து வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 9345397967 அப்படின்ற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஐயா, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷபராசிக்காரங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க, நான் சில பதிவுகளில் சில விஷயத்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். என்னென்னா, இன்னை வரைக்குமே இவங்களுக்கான ஒரு இடத்த, எதிர்பார்த்த இடத்த அடைய முடியாமல் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா அதுதான். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய அமைப்பு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய அந்த அமைப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவானையே அதிபதியாக கொண்ட இவங்க, என்னங்க இது வரைக்கும் லைஃப்பில் தடுமாற்றத்தை தான் பார்த்துட்ருக்கோம், எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்த்ததாகவே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையுமே இது வரைக்கும் பார்க்காத நபர்களாட்ட தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்படி பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு அதில் ஒரு லாபத்தையோ முன்னேற்றத்தையோ பார்க்காம தன்னுடைய கடின உழைப்பை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. உண்மை சொல்லணும்னா இவங்களை பயன்படுத்தி தான் மற்றவர்கள் முன்னேறி இருப்பாங்க, இவங்களுடைய திறமைகளையும் முன்னேற்றத்தையும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே சறுக்கல்களையும் சரிவுகளையும் பார்த்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபுளான காலகட்டம் இதுதான். அதை நீங்கள் கடந்த சில மாதங்கள்லேயே பார்த்துருப்பீங்க. வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, முன்னேற்றம் சம்பந்தமாக சில வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில், அது சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் நோக்கி வந்திருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொண்டிருப்பீங்க. இவங்கக்கிட்ட இவங்க வாழ்க்கையில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, பெரும்பாலும் ஒதுக்கப்பட்ட நபராக தான் இவங்க இருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட நபர்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே எல்லார் விஷயத்துலேருந்துமே ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க வேலையில் முன்னேற்றத்தில் கவனத்தை செலுத்துவாங்க. அதுக்கான நேரத்தையும் காலத்தையும் நிறைய எடுத்துக்குவாங்க. செழிப்புடன் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். லக்ஸரியாக வாழணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வசதியான ஒரு இடத்துல தான் நம்ம வாழணும்ப்பா, அந்த அமைப்பை நம்ம தான் இன்னும் அந்த விஷயத்தை நம்மளே அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் அந்த ட்ரை பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய நேரமும் காலமும் அதிகம். இதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிஷபராசிக்காரங்க திரும்பி பார்த்தாங்கன்னா, ஏகப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோமே, நிறைய நேரம் காலத்தை நம்ம வீணாக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஆனால் ரிஷபராசிக்காரங்க, நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். சொந்த பந்தம்லாம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள்.
நான் எல்லாருக்கும் சொல்லல. ஒரு சிலருக்கு ஒரு சில உறவுகள் நல்ல உறவுகளாகவும் இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான நபருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்க, சொந்த பந்தங்கள்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்கவே மாட்டாங்க. கை கொடுத்து தூக்கி விடுற அளவுக்கோ, பக்கத்துல நின்னு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கோ, நல்ல ஒரு மைண்ட் செட்ல பெரும்பாலான நபர்கள் உங்க பக்கத்துல சொந்த பந்தங்கள் இருப்பது மிக மிக குறைவு. ஆனா முன்னாடி போகட்டும் பின்னாடி பேசுவாங்க. தேவையில்லாம உங்கள பத்தி நீங்க பண்ணாத விஷயத்த கூட பண்ணதா சொல்லுவாங்க. இதனாலேயே தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த சொந்த பந்தங்கள்ட்டேருந்தே ஒதுங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ஃபங்ஷனு, ஒரு கல்யாணம், காது குத்துன்னு போனாவே அந்த கூட்டத்த பார்த்தாவே, இவங்க ஒரு ஓரமா போய் உட்காந்துக்குவாங்க, ஓரமா போய் நின்னுக்குவாங்க. அந்த அந்த கூட்டத்துக்குள்ளேயே மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. கலந்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இவர்கள் வந்து அந்த இவர்கள் ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. இவங்கள பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுனா, அது இவங்க காதுக்கு வந்தா, அது யாரா இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட திரும்ப போய் பேசக்கூட மாட்டாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு சுக்கிர பகவானையும், குரு பகவானையும் நீங்க கெட்டியா புடிச்சுக்கணும் உங்க வாழ்க்கையில. ஆமா. அவங்க 2 பேர் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள். சுக்கிர பகவான் அவருடைய நிலை சரியா இருந்துட்டாலே போதும். எல்லா பாதிப்புல இருந்துமே நீங்க அழகா தப்பிச்சிடலாம். அவருடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல வீக்கா ஒரு வேளை இருக்கு அப்படின்னா, பாதிப்புகள் கண்டிப்பா தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கும். தொடர்ந்து ஏதோ ஒரு தடை, தாமதம் இதெல்லாம் பார்ப்பீங்க. அவரை பலப்படுத்துறதுக்கு நம்ப என்ன பண்ணணுங்க? இதை எல்லாத்தையும் நம்ப தெளிவா இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்ப்போம். சரிங்களா? ரிஷபராசிக்காரங்க தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்களோ, கெட்டவங்களோ தேடி வந்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். சுயநலம் இல்லாதவங்களா இருப்பீங்க. சரிங்களா? ஆனா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாலோ, அல்லது உங்கள மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிட்டாங்கனாலோ, மன வருத்தத்தை ஏற்படுத்திட்டாங்களோ, அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பக்கம் நீங்க திரும்ப கூட மாட்டீங்க. சரிங்களா? ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்க. ஆனா, உங்களுக்கு சரியான சூழ்நிலை இல்லன்றப்ப, உதவி பண்ணவங்க நபர்கள் கூட பெரும்பாலும் உங்கள திரும்பி பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கொஞ்சம் விழிப்புணர்வோட தான் உங்க வாழ்க்கைய நீங்க கொண்டு போணும். கடன் பிரச்சனையில மாட்டி முழிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்ப எப்படா அந்த கடன் பிரச்சனை முடியுன்ற சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. சரிங்களா? அதேபோல முன்னாடி ஒண்ணு பேசுறாங்க, அந்த பக்கம் ஒண்ணு பேசுறாங்களே, எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியலையே! அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் போயிருப்பீங்க. சரிங்களா? சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும். தினம் தினம் மனதை அழுத்தக்கூடிய, மன அழுத்தத்துக்கு செல்லக்கூடிய சில துக்கமான விஷயங்கள் உங்க மனத்துல எப்பவுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து தான் அவங்க லைஃப்ல முன்னேறவே முயற்சி எடுக்குறாங்க. நம்பிக்கைக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு துணையா இருந்து, ஜென்ம குருவாக இருந்துட்டு இந்த குரு பகவான் சகல வகைகளிலுமே உங்களுக்கு ப்ராப்ளத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்தாலுமே, கடைசியா அத சரி பண்ணி முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிருவாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்திற்கான விஷயங்கள எல்லாம் அதாவது நல்லத குடுக்குறவர் தான் குரு பகவான். ஆனா, உங்களுக்கு வரக்கூடிய கெட்டத அவரால தடுக்க முடியாது. சரிங்களா? அவருடைய ஒர்க் என்னன்னா, உங்களுக்கு நல்ல பலன்களை குடுக்குறது. இப்ப மற்ற கிரகங்களால வரக்கூடிய கெடுபலன்கள அவரால தடுக்க முடியாது. சரிங்களா? அப்ப நீங்க அத கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இப்ப குரு பகவான் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு வராரு. இவரால தடைகள் விலகும் இனிமே தான். இதுவரைக்கும் பேச்சுக்கு மதிப்பு இல்லாம இருந்த இடத்துல கூட இனிமே பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வீட்லயும் சரி, வெளி வட்டாரத்திலயும் சரி. சரிங்களா? உங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காத சில நபர்கள்ட்ட கூட இனி நீங்க யாருன்றத நீங்க காட்டப் போறீங்க. ஐயா, இங்க யாரையும் நீங்க பழி வாங்கவோ, ரிவெஞ்ச் எடுக்கவோ தேவையே இல்ல. உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எடுத்து நீங்க அடுத்த கட்டம் போறதே மற்றவர்களுக்கு பெரிய அது ஒரு பதிலடியா இருக்கும். ஒரு ஜான் ஏர்னா ஒரு முழம் சறுக்கிறதுன்றது தான் உங்களுடைய லைஃப்ல இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த விஷயங்கள். கையில கிடைக்கிற மாரி வந்திருக்கும், கிடைக்காம போயிருக்கும். நான் எனக்கு நடந்துரும்னு நெனச்சேங்க. இந்த வாட்டி இந்த விஷயம் எனக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும்னு நெனச்சேங்க. ஆனா கிடைக்காம போயிருச்சுங்க. இப்படியே தாங்க தொடர்ந்து நடக்குது. எதையுமே கரெக்ட்டா முழுசா கைக்கு வந்து கிடைச்ச பாடே இல்ல. அப்படின்ற சூழ்நிலை தான் இதுவரைக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி. வியாபாரம், உத்தியோகம் இதில எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை இனிமே நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம்.
அதே போல் சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. கொஞ்சம் உஷாராகவும் இருந்துக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் தேவைன்றப்ப தான் நீங்கள் உங்களை தேடுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைன்றப்ப நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது அப்போ தான் அவங்க தேடவே ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? கொஞ்சம் மனதில் வந்து இந்த வஞ்சகம் வச்சுருக்கிற சொந்த பந்தங்களும் சில பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது தான் நல்லது. சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கூட போகுது. புதிய பொறுப்புகள் வந்து சேர்றதுக்கான நேரமாக இது இருக்க போகுது. மேலிடத்தில் வேலை செய்யக்கூடிய மேலிடத்தில் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சில விஷயங்கள் செய்து அதில் நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான காலமாகவும் இது இருக்க போகுது. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வாயு கோளாறு மற்றும் இந்த தோல் சார்ந்து இந்த அலர்ஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? அதே போல் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் மைண்டில் வச்சுக்கணும். குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களை எதிர்த்தவங்க இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் அடங்கி போயிடுவாங்க. அடங்கினா உங்களை பார்த்தாவே அவங்க விலகி போயிடுவாங்க. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் உங்கள் மேலே வந்த வீண் வதந்தி, உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசிய நபர்கள், இவங்க எல்லாமே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விலகிடுவாங்க. இது நாள் வரைக்கும் செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்கள் சில இடங்களில் அவமானப்பட்டிருப்பீங்க. உங்கள் மேலே சில பழிகள் விழப்பட்டிருக்கும். இது எல்லாமே இனி உங்கள் மேலே இருந்து படிப்படியாக அது விலகும். சரிங்களா? உண்மையை பேசினா கூட பல இடத்துல நீங்கள் சொல்கிற உண்மையை கூட பலரும் ஏற்றுக்காமல் உங்கள் மேலே தான் தப்பு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனி உங்களுடைய அருமை என்னன்றது ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அந்தளவுக்கு உங்களிடம் மாற்றங்கள் ஏற்படும் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டம் யாரால் வருது அப்படின்றது தெரியாமல் மறைமுக எதிரிகளால் அவர்களால் வந்த ப்ராப்ளம் அப்படின்றத இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். இவ்வளோ நாள் அது தெரியாமல் வந்திருக்கும் உங்களுக்கு. எப்படி இந்த ப்ராப்ளம் ஒவ்வொன்றும் வருது, எதனாக்கி யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மறைமுகமான எதிரிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக எப்படா உங்களை வந்து தடுமாற வைக்கலாம், கீழே விழ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அது மூலமாகவும் அவர்கள் மூலமாகவும் சில ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். இதோட குரு பகவான் 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக கிடைக்கும். திட்டமிட்டபடி வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே கைகூடி வரும். விசா கிடைக்கும். அடுத்து 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபலங்களுக்குடைய நட்பு கிடைக்கும். சரிங்களா? அவர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற போகிறீங்க. ஆமாம், இந்த நேரம் வந்து தொழில் புதிதாக தொடங்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக தோணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் அபரிவிதமான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான, உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டுறதுக்கு, மனை வாங்கிறதுக்கும் அதே நேரம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்க தான் செய்யும், செலவும் இருக்க தான் செய்யும். வீடு கட்டுற அமைப்பும் இருக்குது, மனை வாங்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். சரிங்களா? ஆனால் இது வந்து நல்ல ஒரு யோகமான நிலை தான். வியாபாரம் ஸ்தலத்திற்கு, வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது. கொஞ்சம் பிஸியாக நீங்கள் இருக்கணும் பிஸ்னஸில் அப்படின்னா, தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கான சில புதிய அணுகுமுறை, கஸ்டமரை அணுகக்கூடிய புதிய அணுகுமுறைகளை நீங்கள் இந்த நேரத்தில் கையாள வேண்டும் ரிஷபராசிக்காரங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? இதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற போகிறீங்க. சரிங்களா? குரு பகவானுடைய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நடந்தது.
தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ராகு பயிற்சி இதெல்லாமே ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு சில இடர்பாடுகளை கொடுத்தாலும் நடந்து முடிஞ்ச இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய டைமாக தான் உங்களுக்கு ஆரம்பமாச்சு. கண்டிப்பாக அந்த நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. வேலைக்கான இடமோ தொழிலுக்கான இடமோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ட்ரீம் லைஃப்க்கான ஒரு ஆரம்ப கட்டமாக அது இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நம்ம ஆரம்பித்து அதில் சரியான ஒரு ஃபினிஷிங் கொடுக்க முடியல. கடைசியாக அந்த முழுமையான பலனை அனுபவிக்காமல் பாதியிலே அந்த தடுமாற்றம், தாமதம், ஏமாற்றம் இதையே பார்த்துட்டு இருந்த நீங்கள் அதே மைண்ட் செட்டில் இப்போ வந்த வாய்ப்புகளையும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. இதுவும் நமக்கு கிடைக்காம போயிருமோ, இதுவும் நம்மளை விட்டு விலகி போயிருமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா திரும்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ரிஷபராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். என்னென்னா, தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த எந்த நெகட்டிவான விஷயத்தையும் இப்போ உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வராதிங்க, நினச்சி பார்க்காதீங்க. இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்மையுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக தான் இருக்க போகுது. அதை சரியாக கையில் பிடிச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு கொடுக்கும். சரிங்களா? வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க தயவு செஞ்சு. இந்த நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் ரொம்ப தேவை. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஐயா, இந்த கெட்ட நேரத்தை விட நமக்கான கொஞ்சம் நல்ல நேரம் வர்றப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளை சுற்றி சில நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு அலட்சியம் வரும். சரி, எல்லாம் நல்லா தானே நடக்குது, இனிமேல் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியம் வரும் பார்த்தீங்களா? அதுதான் ஏறின ஒரு மனிதன் திரும்பி அவன் லைஃப்பில் இறங்கிறதுக்கான ஒரு ஆரம்பமாக அதுதான் இருக்குது. இதனால தான் மனிதன் ஏறுறான், இறங்குறான், நல்ல நிலைமைக்கு வரான், திரும்பி தடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரிவை சந்திக்கிறான். இதெல்லாம் ஏன்னா நல்லது நடந்து முன்னேற்ற காலம் வர்றப்ப அந்த மனிதன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அந்த முன்னேற்றத்தை அப்படின்றதையும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கஷ்ட காலத்தில் தான் நீங்கள் போராடி அந்த கஷ்டத்தை தாண்டி வரணும், அந்த கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கஷ்டம் வரப்போ கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறந்து பாருங்கள், அப்போ தான் அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான். இதே தான் நல்ல காலம் இருக்கும்போதும் இதை விட இன்னும் ஒரு மடங்கு நம்ம கவனமாகவே இருக்கணும். ஏன்னா அந்த நல்ல காலத்தை தக்க வச்சுக்கணும்ல, தொடர்ந்து அந்த நல்லதை நம்ம பெறணும்ல. அப்போ அந்த நல்லது நடக்கிறப்ப கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஃபேவரபுளாக நமக்குன்னு நடக்கும்போது நம்ம உஷாராகிக்கணும். ஓகே, நமக்கான நேரம் இது, இனி நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கிடைக்கக்கூடிய நல்லதை இன்னும் பல மடங்கு பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு முன்னேற்ற காலகட்டமாக இருக்க போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிந்தாமல் செதறாமல் முழுமையாக பயன்படுத்துங்க. அவசரப்பட்டு நல்ல டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி வார்த்தைகளையோ செயல்களையோ எதிராக எதுவும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? வெளிநாட்டு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சரிங்களா? தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காலகட்டம் அதிக முதலீடு பண்ணலாமா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் எல்லா யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. பட் உங்களுக்குன்னு சுய ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போ அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் அவர்களுக்கு உண்மையுமே ஒரு யோகமான நேரம் தான். வேலை தொழில்னு அவங்க எப்போவுமே தன்னுடைய கையை நோக்கி ஒரு சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அதுக்கான பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேலை தொழில்னு வித்தியாசமாக யோசிப்பாங்க, புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க, மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரீச்சபிள் அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு துடிப்பான நபராக தான் ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் இருப்பாங்க. அவர்கள் எல்லாமே இந்த காலகட்டம் இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்த தடுமாற்றங்களோ தாமதங்களோ ஏமாற்றங்களையோ இப்போ நீங்கள் லைஃப்பில் கொண்டு வராதிங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா ஜென்மத்தில் குரு தனஸ்தானத்திற்கு போகிறாரு. கண்டிப்பாக பணவரவு படிப்படியாக இனிமேல் அதிகரிக்கும். சரிங்களா? கல்யாணமான ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனைவியுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. சரிங்களா? இதுவே ரிஷபராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் கணவர் பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க.
சரிங்களா? கணவன், மனைவி இந்த காலகட்டத்தில ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பு மரியாதை குடுத்து, ஒவ்வொருத்தருடைய பேச்சையும் கேட்டு, அனுசரித்து, விட்டு குடுத்து போய் முன்னேற வேண்டிய காலம் இது. சரிங்களா? ராசிக்கு 8ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. நிச்சயமா பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் அற்புதமான காலகட்டமா இது இருக்கும். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு செய்கிறது இன்னும் அருமையான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். யோகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷப ராசிக்காரங்க இதுவரைக்கும் நான் சொன்ன மாதிரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம்னா காது, மூக்கு, தொண்டை அலர்ஜி, சைனஸ், ஒற்றை தலைவலி, மூச்சு விடுவதில் சிரமம், செரிமான பிரச்சனை இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். 2.5 வருஷத்துக்கு அருமையான ஒரு நேரமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் தொல்லைகளை கொடுப்பார். இது சம்மந்தமாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக்கணும். ஒரு தெளிவு இருக்கணும். சரிங்களா? மன அழுத்தத்தை போக்கணும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அடுத்த கட்டம் போக முடியும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக அமையும் நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாருக்கும், ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பதிவுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகளாக தான் இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லாமையே போனாலும் அதில் கஷ்டப்படணும் தான், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் சுயஜாதகத்திலே இருந்தாலும் கூட ஒரு மனிதனாக நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியை எடுத்து தான் ஆகணும். அடுத்த கட்டம் போக வேண்டியதுக்கான முயற்சிகளை எடுத்து தான் ஆகணும். அதுக்கு எந்தெந்த வகையில் நல்லதை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வலுக்கட்டாயமாக அந்த நல்லதை உள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா கெட்டது நம்ம லைஃப்பில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, என் ஜாதகத்துலேயும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வழி விட்டு அமைதியாக உட்காந்துட்டிங்கன்னா அப்புறம் அதுதான் நடக்கும். கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக மாற்றிக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து எந்த ராசிக்காரரை பற்றி பார்க்கலாம் அப்படின்றத. திரும்ப சொல்லிடுறேன், கந்திஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யாவுமே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக முடிய போகுது. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கடவுள் இன்றைக்கி கொடுத்த சோதனைகள் எல்லாமே நாளை உங்களுக்கு நிரந்தர வெற்றியை கொடுப்பதற்காக தான். சரிங்களா? நன்றி, வணக்கம்.